சென்னையில் உடல்நலக்குறைவால் காலமான முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் உடலுக்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரது நிலைமை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்து வந்தது. 6 மாதங்களுக்கும் மேலாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த செந்தூர் பாண்டியன் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 64. மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சமூக நலத்துறை அமைச்சர் ப வளர்மதி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த அமைச்சர் செந்தூர் பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். இவருக்கு மனைவி, 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். தமிழக அமைச்சரவையில் கதர் மற்றும் கிராம தொழில்கள் துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவி வகித்த அவர் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு மாற்றப்பட்டார். செந்தூர் பாண்டியனின் உடல் அவரது சொந்த ஊரான செங்கோட்டைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நாளை உடல் தகனம் செய்யப்பட உள்ளது.